அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நவம்பர் 23ஆம் தேதி என்ன பகிர்ந்துள்ளார், ஜேம்ஸ் அலன் என்ன பகிர்ந்துள்ளார் என்பதனை காண்போம். ஜேம்ஸ் அலன் அவர்கள் கிட்டத்தட்ட திருக்குறள் நூலிலிருந்து எடுத்து நாள்தோறும் அவர் வாழ்ந்த காலத்தில் கிட்டத்தட்ட 1902 1912 வரை தொகுத்த அந்த பதிவினை பின்னர் அவரது ஆதரவாளர்கள் தொடர்ந்து அந்த பதிவினை அவர் குடும்பத்துடன் சேர்ந்து புக் ஆஃப் மெடிடேஷன் போன்ற நூலை நாள்தோறும் என கூறும் அந்த ஆங்கில பதிவாகிய புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலிலிருந்து பகிர்ந்துள்ளார். இதனை அடிப்படையாக கொண்டு பின்னர் நமது தமிழகத்திலும் குறிப்பாக வஉசி, உதயமூர்த்தி போன்றவர்களாம் தொடர்ந்து இந்த அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் இந்த இவருடைய நூலினை பல நூல்களை படித்து அறிந்து முன்னேற்ற குறிப்புகளில் வஉசி போன்றோர், உதயமூர்த்தி போன்றோர், அப்துல் ரஹீம் போன்றோர் கிட்டத்தட்ட 1970, 80, 90களில் உதயமூர்த்தியும் அதற்கு முன்னர் வஉசி வாழ்ந்த காலத்தில் அவருடைய பதிவில் தொடர்ந்து பகிர்ந்துள்ளது என்பதனை நாம் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு நவம்பர் 23ஆம் தேதி என்ன பகிர்ந்துள்ளார் என ஜேம்ஸ் அலன் அவர்கள் என்ன பகிர்ந்துள்ளார் என முதலில் தமிழில் பார்ப்போம். நாம் ஒரு சொல்லில் கூறலாம். இந்த ஒவ்வொரு நாளிலும் இந்த பதிவினில் தொடர்ந்து மேற்கொள்ளும். அந்த ஒரு சொல்லில் கூறும்போது ஏது என்று சொல்லலாம். ஏது என்ன ஏது என்று நாம் கூறும் அந்த மொழியிலிருந்து இந்த ஏது என்ற சொல்லில் ஏற்கும் துணை, என்ன காரணத்தினால் என்று என்ன ஏது என்று நாம் தமிழ் மொழியில் கூறும் அந்த ஏது என்ற சொல் ஏற்கும் துணை என்று கலந்துரை பதிவில் கூறலாம். என்ன காரணம் என்று அந்த பதிவு இந்த ஒரு சொல்லிலேயே அடங்கக்கூடிய இந்த நவம்பர் 23 பதிவினை கூறலாம். செயல் நோக்க ஒளியினை ஒழுங்கமைக்க மறுப்பவர்கள் வாய்மையின் ஒளிமையை எப்போதும் ஒருபோதும் உணரமாட்டார்கள். செயல் நோக்க ஒளியினை ஒழுங்கமைக்க மறுப்பவர்கள் வாய்மையின் ஒளியை ஒருபோதும் உணரமாட்டார்கள். பகுத்தறிவு ஒளியின் ஜோதியை பயன்படுத்தி உண்மையை தேடுபவன் கடைசியில் சுகமற்ற இருளில் விட மாட்டான். பகுத்தறிவு ஒளியின் ஜோதியை பயன்படுத்தி உண்மையை தேடுபவன் என்றும் கடைசியில் சுகமற்ற இருளில் விடமாட்டான். எப்போதும் அந்த பகுத்தறிவு ஒளியை காண முடியும். பகுத்தறிவின் ஒளியை இகழ்பவர்கள் வாய்மையின் ஒளியை இகழ்கிறார்கள் என்று அவர் பதிந்தவற்றை தமிழில் கூறுகிறோம். அவருக்கு ஆங்கில பதிவாக you can say in acrostic words, you can say as it is in Tamil word. In Tamil we call Karandurai, English we call acrostic. We can say in English reason in single word on November 23rd. Right event arrival sequence of nature, we can say. They who refuse to trim the lamp of reason will never perceive the light of truth. They who refuse to trim the lamps of reason will never perceive the light of truth. So that's what we call it in acrostic reason, right event arrival sequence of nature. He who will use the light of reason as a torch to search for truth will not be left at last in comfortless darkness. They who despise the light of reason despise the light of truth. They who despise the light of reason despise the light of truth. What he says on November 23rd in an assembled manner, in sequence manner, what he says both to the wisdom of our human being, common understanding, we can say in single word and acrostic, right event arrival sequence of nature, we can say. தமிழில் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் ஏற்கும் துணை என, ஏது ஏற்கும் துணை என அந்த காரண காரியத்தை அறிந்து செயல்நோக்க ஒளியினை வாழ்வில் கடைபிடிப்போம். செயல்நோக்க ஒளி அமைப்பினை நம் வாய்மையின் ஒளியாக நாம் நாள்தோறும் கடைபிடிப்போம் என கூறி நவம்பர் 23ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.